சாஃப்ட் டு தி சிஎம். சிஎம்னா இப்படித்தான் இருக்கணும், முதல்வர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காரு. அதுக்காக உண்மையிலேயே வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் இனிமே வந்து அப்படியே வந்து அவரை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். யார் அப்படின்னா வந்து கேரள முதல்வர் வி.டி. சதீசன் அவர்கள். வந்தே மாதரம் பாடலாமா பாடக்கூடாதா அப்படின்னா அது சட்டப்படி விதியெல்லாம் கிடையாது, அது மரபு. பாடணும்னா பாடலாம், இல்லைன்னா பாட தேவையில்லைன்னா பாட தேவையில்ல. எங்க கட்சிக்கும் சரி எதிர்கட்சிக்கும் சரி கேரள மக்களுடைய மனநிலையும் சரி வந்தே மாதரம்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. Singing Vande Mataram is not mandatory. This is not a provision of any of the act. This is a guideline only. If governor is having some complaint, I will discuss with the governor, definitely. அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரே கூஸ் பம்ஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிஎம் நமக்கு அமையலே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயிற்றுச்சலாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏஎம்சிஏன்னு ஒரு ப்ராஜெக்ட். அது எப்படின்னா 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தமிழ்நாட்டில் ஒசூர் பக்கத்தில் கொண்டு வரதா இருந்துச்சு. ஏன்னா பெங்களூரில் வந்து அவங்களோட தலைமையகம் இருக்குது, இங்கேருந்து வந்து ட்ராவலும் நமக்கு பக்கமாக இருக்கும். 100 ஏக்கர் நிலத்தை வந்து தமிழ்நாடு அரசு இலவசமாக தருது. நம்ம ஃப்ரீயாக 100 ஏக்கர் தர்றதுக்கு நம்ம ஒன்றும் முட்டாள் இல்லை இல்லைங்களா. அதனால் வந்து ஏற்படக்கூடிய வருவாய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேருக்கு அங்கே வேலை வாய்ப்பு இருக்கும், இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் இந்த திட்டத்தை 3 வருஷமாக ஃபாலோ பண்ணி திமுக அரசு கொண்டு வந்து ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தது. இப்போ திமுக அரசு ஜெயிச்சிருந்ததுன்னா இந்நேரம் அந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு வந்திருக்கும். இது தாவேக அரசு ஜெயிச்சதுனால ஆந்திராக்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎம்சிஏ டீமில் கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்க ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மை எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அவங்களுடைய அந்த ஐடியாலஜிக்கல் இருக்கு இல்லையா, அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க என்னன்னு தெரியல, எங்களுக்கு உங்க மேலே நம்பிக்கை இல்லை, அதனால நாங்கள் ஆந்திரா கவர்மெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறது யாரை குறை சொல்கிறாங்க தெரியுமா? தாவேக அரசு தான் குறை சொல்கிறாங்க. யாரை பார்த்து இன்னபிஷியன்ட்னு சொன்னேன், நாங்கள் எதனாலும் நாங்கள் பார்த்துக்கோ, நீ அங்கே கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா நீ மக்களுக்கான அரசு நின்றுருக்கலாம். அப்படி ஒரு விஷயம் நடந்ததே வந்து தாவேகாவுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில. ஒருத்தர் காலையில் எந்திக்கிறாரு, நேராக வர்றாரு, சிஎம் சீட்டில் உட்காடுறாரு, சைன் பண்ணுறாரு, மீட்டிங் பேசுகிறாரு. மீட்டிங் அவர் பேசுகிறத வந்து ஒருத்தர் வந்து இங்கே ரீல்ஸ் போடுறாரு, மதியானம் சாப்பிட்றாரு, திருப்பி ஈவினிங் கிளம்பி போயிடுறாரு. இது என்ன 9 to 6 ஜாபா? அப்புறம் இந்த கனிம வளத்துறை அமைச்சர் இப்போ வந்து ஒரு கல்குவாரியை வந்து பார்க்க போயிருந்தாரு. போகும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20 காரு, ஒரு 40-50 அரசு அதிகாரிகள், ட்ரோனு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு படம் ஷூட் பண்ண ரேஞ்சுக்கு இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுவும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் கேட்கறதுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதெல்லாம் தேவையில்லாத செலவு. ஆய்வு பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் போங்க, ஒரு 2 காரில் போங்க, அரசு அதிகாரிகள் ஒரு இதில் வரட்டும், நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கீங்க போகலாம். சரி, 20 கார் எதுக்கு? யாரா இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா?